உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இந்த உலகம் தரித்திரத்தில் இருக்கலாம், இந்த உலகமே பைபிள்ல தான் சொல்லுது, மகா வறட்சியான நாட்களிலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். கை தருங்க வருகின்ற பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 12:1 வாசிங்க சீக்கிரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பக்கத்தில் பாருங்க, ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள், ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க ஆமென். அப்படின்னா என்னங்க, எல்லாருக்கும் நடக்கிற எங்களுக்கு வந்தா இங்கே பாருங்க, எல்லாம் வெள்ளை சட்டையாக போட்டு நிற்கிறாங்க. சரி, வெள்ளை சட்டை வேணாம் விடுங்க, அவங்க வேறு பாவம் ஏற்கனவே அடி வாங்கி ரொம்ப வந்து இப்போ சிவப்பு சட்டையாக போட்டு நிற்கிறாங்க. எல்லோரும் சார் வாங்க சார், நீங்களும் சார் நீங்களும் சார் வாங்க சார் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நீங்கள் போகிறீங்க, சார் உங்களுக்கு ஒரு சேஃப் செட் வாங்கிக்காங்க, உங்களுக்கு ஒரு சேஃப் செட் வாங்கிக்காங்க சார். நீங்கள் எல்லாம் யார்? நாங்கள் எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸு. ஓகே, ப்ரைஸ் காட். நாங்கள் வந்து ஒரு சங்கம் வச்சுருக்கிறோம், ரைட். நான் தயவுசெய்து சொல்கிறேன், நிறைய சுகர் பேஷண்ட் இருக்கேன், உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறது சொல்லலை. நீங்கள் வந்து அதை உதறிட்டு, தூசியை உதறிட்டு இப்போ வெளியே வர போகிறீங்க இயேசு நாமத்தில். ஆமாம், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வரக்காண்டி நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இந்த சேஃப் செட்டை போட்டுக்காங்க சார், நீங்கள் இந்த சேஃப் செட்டை போட்டுக்காங்க சார்ன்றான். எனக்கு வேணாமியா, நாங்கள் வெள்ளை செட்டில் இருந்துக்கிறோம், போட்டுக்காங்க சார். உடனே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அந்த சுகரு, அந்த டயபெட்டிக்கு அந்த இதை என்ன செய்கிறீங்க, அங்கீகரிக்கிறீங்க. போட்டு விடுங்க சார். போட்ட உடனே நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, நாம் எல்லோரும் ஒரே என்ன ஆகிட்டோம், ஆமாம் செட் ஆகிட்டோம். நான் இப்போ என்ன செஞ்சிட்டேன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டேன். ஏற்றுக்கொள்ள மறுங்கள். இதுக்கு பேர் தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். வியாதி வந்தால் வருமா சார், வருமா சார், வருமா சார், வரும்ல சார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட கேட்டால் வருமா சார், வராது சார். நான் இன்டர்வியூ போனேன் 1990 93 நினைக்கிறேன். ஒரு கம்பெனிக்கு எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஆளை போன உடனே நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்கன்னா, நான் சொன்னேன் வந்து நீங்கள் என்ன சார் பண்ணிட்டீங்க, நான் மினிஸ்ட்ரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் வந்து பார்ட் டைமாக ஜாப் பண்ணுறேக்காண்டி. யார் பாஸ்டரா நீங்கள் அப்படின்னா, பாஸ்ட் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒழியா, அதாவது பார்ட் டைமாக. அப்போ வந்து 10 இயர்ஸ் பார்ட் டைமாக தானே பண்ணேன். அப்போ சொன்னேன், சார் அப்போ உங்களுக்கு இந்த வேலை ஒத்து வராது சார் அப்படின்னா. ஏன் என்னென்ன பெரிய கம்பெனி, கிராம்ப்டன் கிரீஸ் கம்பெனி. அப்போ சொன்னேன், பொய் சொல்லணுமே அப்படின்னா. நீங்கள் பாஸ்ட்டு பொய் சொல்லுவீங்களா அப்படின்னப்போ அப்போ நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கேன், நீ எப்படிப்பா அப்படின்னோன்னா, நல்லா சொல்லுவேன் சார், இப்போ வேணாலும் 2 சொல்லுவான்றான். அவன் அந்த லெவலில் நிற்கிறான். நீங்கள் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ பொய் சொல்லுவேன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும். நான் சொன்னேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னேன். அப்போ சாரி சார்ண்ணா. சரிங்க சார், நான் பொய் சொல்ல முடியாது. நம்ம சில நேரம் வீட்டில் சாப்பிட்டியா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேசியிருப்போம். ஆனால் ஒரு லாபத்துக்காக போய் பேச ரொம்ப கேவலமானது இல்லையா, அது ரொம்ப அசிங்கமானது. எங்கள் அப்பாட்ட போய் பேசுகிறோட அது அசிங்கமானது. என்றைக்காவது வருமானத்திற்காக, லாபத்துக்காக பொய் பேசுகிறீர்கள் என்றால் அது கேவலமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அசிங்கமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. பை காட்ஸ் கிரேஸ் இந்த பொய்யின் ஏரியாவில் ஓரளவு கர்த்தர் டெலிவரி பண்ணிட்டார். கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பேசாமல் இருக்கிற பெரிய திறமை. ஆமாம். இப்போ என்னன்னா என்ன பேசுகிற மறந்து வச்சுட்டார். போய் பேசுங்களா சார்? நான் பேச மாட்டேன் சார், பேச மாட்டேன்.
சரி சாரி, அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை நான் எடுத்துக்க முடியாதுன்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு பொய் பேசணுமா உங்களுக்கு சேல் க்ளோஸ் பண்ணணுமான்னு கேட்டேன். அதுக்கு ஒன்றும் யோசித்தேன், இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை. பொய் பேசணுமா உங்களுக்கு ரிசல்ட் கட்டணுமான்னா, பொய் பேசினா தான் ரிசல்ட் கட்டணும். அதை நான் கேட்கல, உங்களுக்கு ரிசல்ட் வேணுமா பொய் பேசணுமான்னு கேட்டேன். அவன் யோசிச்சு, எனக்கு ரிசல்ட் தான் வேணும்னா. இவர் பொய் பேசி எவ்வளோ ரிசல்ட் தருவாரோ, நான் பொய் பேசாமல் அவ்வளோ அதை விட அதிகமாக ரிசல்ட் தரேன். எனக்கு நல்லா அவருக்கு இன்டர்வியூவில் அப்படி தான் பேசுகிறேன். சொன்னான், தம்பி ஒன்றையும் நான் எடுக்கிறேன், நீ செலக்டடு, நீ எக்ஸிக்யூட்டிவ், நீ அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ட்டான். உண்மை என்ன தெரியுமா, டாப் ரேங்கில் இருந்தேன் நான். பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன நான் வந்து டாப் ரேங்கில் இருந்தேன். அவங்க 20 பேர் கொடுக்குற சேலை நான் ஒரே ஆள் கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கி ஒரு வெட்டிங்கில் பார்த்தேன், அந்த அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தோம் 90ல், ஞாபகம் இருக்கா? அவங்க இதெல்லாம் நான் பார்க்குறேன் கொள்றேன்னு பேசிக்கிட்டு இருந்தார். என்ன என் அன்புக்குரியவர்களே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பது இதுவும் தான். இல்லை நான் சொல்ல, கேரக்டர் வைஸ் அவனை மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. எதுக்கு அங்கே போய் பேசணும்? கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. ஒருவேளை நான் தெருவில் தெரியக்கூடிய நேரம் ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்றால் அவமானம் எனக்கல்ல, அவர் வசனத்தை நான் கை கொண்டதினால் தெருவில் திரும்பினேன் என்றால் அவமானம் எனக்கல்ல, அவருக்கு. ஓ லெவலுக்கு நீ இப்படி இருந்தினா, உண்மையாக இருந்தினா, அவர் எவ்வளோ உண்மையுள்ளவர், அவர் எப்படி இருப்பார்? நீ ஆபிரகாம் படத்தை பார்த்தேன், ஆபிரகாம் தான் பிள்ளைய வெட்ட வேணான்னு சொன்னோம், மை டியர் சன் கட்டி பிடிச்சு அவன் அவ்வளோ இது பண்ணுறான். அப்போ நான் பார்த்தேன், இப்படி தான் இயேசு சிலுவையில் வேலையை முடித்தப்போ பிதாவர் அப்படியே கட்டி பிடிச்சிருப்பார். எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்கன்னு. ஒவ்வொரு முறையும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்கள் சித்தம் நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது, ஈசாக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்னை பிதா இப்படி தான் கட்டி பிடிக்கிறாரு. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திற்கான மாதிரி வந்து ஒரு 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 ஃபார்ம்லெஸ்ஸாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கேரக்டர் இஷ்டத்துக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரக்டர் ஓகே, அது மட்டுமல்ல, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். இந்த உலகம் தரித்திரத்தில் இருக்கலாம், இந்த உலகமே பைபிள் தான் சொல்லுது, மகா வறட்சியான நாட்களிலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். கை தருங்க. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.